வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பனானா ஃப்ரிட்டர்ஸ் தான். ஃப்ரைட் பனானா ஃப்ரிட்டர்ஸ். இது மலேசியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது நாட்டு சக்கரை, நல்ல பழுத்த வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு, அப்புறம் அரிசி மாவு தேவை, ரைஸ் ஃப்ளார், வீட் ஃப்ளார், ரைப் பனானாஸ், கேன் சுகர், ரா சுகர். இதை நல்ல பனானாவை பழுத்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் அடிக்க வேண்டாம். நீங்கள் நம்ம ஸ்பூன் வச்சே நீங்கள் இது பண்ணலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சோண்டு சால்ட் போடுறேன். இது போக பேக்கிங் சோடா அல்லது பேக்கிங் பவுடர் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். நம்ம சைடில் சதர்ன் சைடில் பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்து நம்ம செய்வோம். அரிசி மாவு வேணால் பேருக்கு ஒரு ஸ்பூன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து எவ்வளோ சேர்க்கணும், இந்த அளவுக்கு வந்து நான் 1.5 2 ஈக்குவலாக சேர்த்துருக்குறேன். அவங்க சேர்க்குறது எப்படி சேர்க்குறாங்கன்னா, 3 டைம்ஸ் பனானா எடுத்தாங்கன்னா 1 டைம் வந்து அந்த 2 ஃப்ளாரும் பாதி பாதியாக இருக்கணும், 2 மாவும் பாதி பாதியாக இருக்கணும். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறாங்க, ரைஸ் ஃப்ளாருக்கு கூட அப்படி கூட செய்கிறாங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெஸ்ட் பண்ண வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாவை உடனே நீங்கள் செஞ்சிடலாம். ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக தான் அவங்களும் சாப்பிட்றாங்க. சில நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்களாம் மலேசியாவில். இது வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. பிசாங்குனா வாழைப்பழமா, பனானாவா, கொடாக் பிசாங்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் சுகர் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டா அது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வரும். அப்படின்னா 2 மாவும் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஆயில் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஹெவி பாட்டம் உள்ள ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. நல்லா முதல்ல சூடு பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குதான்னு. இப்போ நான் போட்டு பார்த்தேன், அழகாக கீழே ஒட்டாமல் மேலே வந்துருச்சு. ஸ்பூன் வச்சே போடுங்க, ரவுண்டாக வரணுன்னுலாம் பால் மாதிரி வரணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்பூன் வச்சு போடுங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நீங்கள் வந்து அதை டர்ன் பண்ணி போடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸி டு மேக் ரெசிபீஸ்லாம், டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் என்னோடய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சதர்ன் சைடில், எங்கள் சதர்ன் சைடில் வந்து வீட் ஃப்ளாரு அல்லது மைதா சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கோதுமை மாவும் முட்டை சேர்ப்போம். நாங்கள் சோடா சால்ட்டு சேர்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. அதுவும் நல்லா இருக்கும், சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரைங் பேனில் எப்போவும் ஒரு ஹாஃப் மட்டும் விடுங்க, ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்காதீங்க. அப்புறம் வெளியெல்லாம் ஸ்ப்ளாஷ் ஆகும். எண்ணெயில் எப்போவும் வேலை செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். டேஸ்டியாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.